வணக்கம். 6/10/2025 திங்கட்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், தடைகள் விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சிக்கல்களும் தடைகளும் இருந்து வந்த உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாளாக அமையக்கூடும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நண்பர்கள், சிநேகிதர்கள், நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் இன்றைய அவர்களோடு சந்திப்பும் மன மகிழ்ச்சியும் சாந்தமும் அவர்கள் மூலம் மன பூரிப்பும் ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிக்கல்களில் இருந்து விடுபட்டு மிகவும் பிரகாசமான நாளாக அமையும். விருச்சகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். அனுசம் எண்ணங்கள் ஈடேறும். கேட்டே சர்வ காரியமும் கைகூடும். அனுசம் மட்டும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக காண இருப்பது தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்கள், எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், சர்வ காரியமும் கை கொடுக்கும். அதே நேரம் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பூராட நட்சத்திரம் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கொடுக்கும். மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, அடுத்ததாக நாம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை, நிதானம், வண்டி வாகனங்களில் உயரமான தளத்தில் வேலை செய்யும் போது மிக மிக எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. மகரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் சற்று பொறுமை, நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நன்று. மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். திருவோண நட்சத்திரம் பயணத்தின் போது மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். அதனால் பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. அவிட்ட நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மொத்தத்தில் இன்றைய திருவோண நட்சத்திரம் பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதை தவிர்ப்பது மிக மிக நன்று. அடுத்ததாக நாம் காண இருப்பது கும்பம், மீன ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.